வணக்கம் பாலா பிரதர். இன்றைக்கி நடந்த அந்த கோணவாயனோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, சரியா? கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அவன் எங்ககிட்ட சொன்னதும் மற்றவங்கள்ட்ட உங்களை பற்றி சொன்னதும் இன்றைக்கி அவன் நேரடியாகவே சொல்லிட்டான். நீங்கள் யார், எப்படிப்பட்ட நபர், எந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறத இன்ச்சாக சொல்லிட்டான். எவ்வளோ இன்ச்சாக சொல்லலை, சென்டிமீட்டர் கணக்கில் உங்களை பற்றி சொல்லிட்டான். இதற்கு நீங்கள் கொடுக்க போகிற ஆன்சர் என்ன? ஏன்னா நாங்களாம் வெளியூர்லேருந்து வந்தாள், ஆனால் நீங்கள் உள்ளூர்லேயே இருக்காது. உள்ளூரில் இருக்க ஆளுக்கு உள்ளூர் ஆளை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் எப்படி இவனுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க? ஆனால் உண்மையாலுமே இவனை நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணிங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இந்த போல் டிவியை தெரியப்படுத்துறதுக்கு காரணம் நீங்கள் ஒரு நபர், நீங்கள் தான் முக்கியமான நபர். ஆனால் இன்றைக்கி உங்களை பற்றியே இவ்வளோ கேவலமாக பேசிட்டான் அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கங்க இவனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது. எதற்காக உங்களை பயன்படுத்தியிருக்கான்? அவனுக்கு வரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்கானே தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அதனால் பாலா பிரதர், நீங்கள் இப்போவும் முழிச்சிட்டு நீங்கள் இப்போ முழிச்சிக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் சொன்னதெல்லாம் உண்மையாக போயிடும். அதனால் அதற்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ, அவனை பற்றி நீங்கள் எதுக்கும் பொய்யோ பொருட்டோ எதுவும் வேண்டாம். அவனை பற்றி என்ன தகவலை நீங்கள் கண்டிங்களோ அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கணும். உங்களை பற்றி அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், சரியா? உங்களை பற்றி தெளிவாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் அவனை பற்றி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாதான் உங்களை மாதிரி, என்ன மாதிரி, கோவிந்தராஜ் பிரதர் மாதிரி, பாஸ்கரன் மாதிரி யாரெல்லாம் அந்த சபையில் மாட்டியிருக்காங்களோ அவங்களே தெரிய வரும். இதான் இப்போ உட்காந்து அப்படியே இது மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானுங்க பாரு கூட உட்காந்து, சரியா? அவங்களுக்கெல்லாம் இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது, சரியா? ஆனால் உங்களை அவன் பேசுனதுக்கு நீங்கள் சரியான விளக்கத்தை கொடுங்க, ரிப்பீட் பண்ணுங்கள். நான் இப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்துட்டா அவன் சொன்னது எல்லாமே உண்மையாகிடும். உங்கள் பதிலுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறோம்.